Hi friends, welcome to VEE TNPSC. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எந்த சப்ஜெக்ட்னு பார்த்தோம்னா பாலிட்டிலேருந்து நம்ம கொஷின் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 1, எத்தனை பஞ்சாயத்து அமைப்புகளின் பணிகள் 73வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது பஞ்சாயத்து அமைப்புகளின் பணிகள் வந்து எத்தனைன்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கான ஆன்சர் வந்து 29 பணிகள் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? பஞ்சாயத்து அமைப்புகளின் பணிகள் வந்து 29 பணிகள் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? எந்த சட்டத்திருத்தத்தின் மூலமாக கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம்னா 73வது அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க. எந்த வருஷம்னு பார்த்தோம்னா 1992 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? மேலும் சில தகவல் பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது இந்திய அரசியலமைப்பு அட்டவணையில் ஃபஸ்ட்டு வந்து 8 அட்டவணை இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து சில அட்டவணை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது 11வது அட்டவணை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அது எந்த வருஷம்னு பார்த்தோம்னா 1992 73வது சட்டத்திட்டத்தின் மூலமாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து பஞ்சாயத்து அதிகாரங்களை வந்து குறிப்பிடும். ஓகேங்களா? இந்த பஞ்சாயத்து அதிகாரத்தில் தான் வந்து எத்தனை பணிகள் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. பஞ்சாயத்து அமைப்பில் வந்து 29 பணிகள் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது 12வது அட்டவணைன்னு பார்த்தோம்னா இங்கே பஞ்சாயத்து அதிகாரங்கள் போல் அதே போல் நகராட்சி அதிகாரங்களும் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. அது வந்து 12வது அட்டவணையில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? எந்த வருஷம்னு பார்த்தோம்னா 1992 74வது சட்டத்திட்டத்தின் மூலமாக நகராட்சி அமைப்புகளின் அதிகாரங்களை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? எத்தனை அதிகாரங்கள்னு பார்த்தோம்னா 18 அதிகாரங்களை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது நம்ம பஞ்சாயத்து குழுக்கள் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பல்வந்த்ரா மேத்தா குழு 1957 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த குழு வந்து அதனுடைய அறிக்கையை வந்து 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த 3 அடுக்கு பஞ்சாயத்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா கிராம அளவில் கிராம ஊராட்சியாகவும், வட்டார அளவில் பஞ்சாயத்து சமிதியாகவும், அடுத்தது ஜில்லா பரிஷத் வந்து மாவட்ட அளவில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து கிராம ஊராட்சி வந்து நேரடி தேர்தலாகவும், பஞ்சாயத்து சமிதி மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத் வந்து மறைமுக தேர்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது அசோக் மேத்தா குழு பார்த்தோம்னா 1977 to 78 கொண்டு வந்திருப்பாங்க. இவங்க வந்து 2 அடுக்கு முறை பஞ்சாயத்து அமைப்பை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? 2 அடுக்கு முறையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதில் வந்து இவங்க முக்கிய கோரிக்கை என்னன்னு அரசியல் கட்சிகள் அனைத்து நிலையிலும் தேர்தலில் பங்கு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஜிவிகே குழு. ஓகேங்களா? 1985 கொண்டு வந்திருப்பாங்க. திட்டக்குழுவால் நியமிக்கப்பட்டது தான் வந்து ஜிவிகே குழு. ஓகேங்களா? இதை வந்து வேறற்ற பொருட்கள்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது எல்எம் சிங்வி குழு வந்து 1986 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து 73 74வது அரசியலமைப்பு திருத்தத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? எந்த வருஷம்னு பார்த்தோம்னா 1992. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேட்டா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.